Hi friends, welcome to SRAS Academy. இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்முக்கான ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 700 வினாக்கள் மிக மிக முக்கியமான வினாக்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு 350 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி மற்றும் ஜியாகிரபிக்கான ரிவிஷனும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதோட லிங்க்கும் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் இன்னும் மீதி இருக்க 350 கொஸ்டினா இப்போ பார்க்கலாம். ஓகே, இது ஒரு பெஸ்ட் ரிவிஷன் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஈவன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆடியோ நோட்டாக இதை தாராளமாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின்ஸை நான் ரீட் பண்ண அப்படியே ஆன்சரை நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 351 பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இருப்பு பாதை அமைப்பெற்ற ஆண்டு 1853. 352 1836 கொள்ளிடத்தில் குறுக்கே அணையை கட்டியவர் ஆர்தர் காட்டன். 353 பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்கள் சந்தால் இன மக்கள். 354 இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1865. 355 கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் என்று கூறியவர் அபே டுபாய். 356 பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்கச் செய்கின்றன என்று கூறியவர் வில்லியம் பெண்டிங். 357 சித்திரவதை சட்டம் எந்த ஆண்டு திரும்ப பெறப்பட்டது? 1858. 358 1843 கம்பெனி அரசு இந்தியாவில் அடிமை முறையை ஒழித்த பின் எந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒப்பந்த கூலி முறை. 359 காலனி அரசு நிலமற்ற விவசாய கூலிகளை ஏமாற்றியோ ஆட்கடத்தல் முறையிலோ கொண்டு வர டேஷ் என்னும் முகவர்களை நியமித்தது. கங்காணிகள். 360 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 361 பாரதி தனது எந்த பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்து கூறியுள்ளார்? கரும்பு தோட்டத்திலே. 362 இந்தியாவில் இருந்து பெரும் தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம் என்ற வகையில் இங்கிலாந்து போய் சேருகிறது என்று கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 363 இங்கிலாந்துக்கு இந்தியா 1837 கொடுக்க வேண்டிய கடன் 130 மில்லியன் பவுண்டுகள். 364 கஜ்னி முகமதுவின் கொள்ளை 18 முறையோடு நின்றுவிட பிரிட்டிஷாரின் கொள்ளையும் முடிவில்லாமல் தொடர்கிறது என்றவர் தாதாபாய் நவ்ரோஜி. 365 ராஜா உடையார் அரியணை ஏறிய ஆண்டு 1578. 366 யார் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களின் ஆட்சி நீடித்தது? ஹைதர் அலி. 367 கோலார் பகுதியில் கோட்டை காவல் படை தளபதியாக இருந்த ஹைதர் அலியின் தந்தை ஃபதே முகமது. 368 ஃபதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டம் பெற்றவர் ஹைதர் அலி. 369 கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் ஆகிய மாவட்டங்கள் எவ்வாறு அறியப்பட்டன? வட சர்க்கார்கள். 370 1782 ஹைதர் அலி மரணிக்க காரணம் புற்றுநோய். 371 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் மராத்தியர் செய்து கொண்ட உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை. 372 ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கியவர்கள் மராத்தியர்கள். 373 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சி பகுதியில் டேஷ் இடங்களை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும், பாதி. 374 பிரான்சிடமிருந்து உதவி கிடைத்த பிறகு திப்பு ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து அறிவிப்பார் என்ற அறிவிப்பை வெளியிட்ட மொரிஷியஸின் கவர்னர் மாலரிக். 375 பிரான்சில் இருப்பதை போல ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் டேஷ் தொடங்கப்பட்டது, ஜேகோபியர் கழகம். 376 விஸ்வநாத நாயக்கரின் தந்தை நகம நாயக்கர். 377 பாளையக்காரர் முறையை கொண்டு வந்ததில் விஸ்வநாத நாயருக்கு உதவிய அமைச்சர் அரியநாதர். 378 பாளையங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள். 379 கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யூசுப் கான். 380 ஆற்காடு நவாப்பின் மூத்த அண்ணன்
மாஃபுஸ்கான். 381 எந்த வாக்குறுதி மூலமாக பூலித்தேவர் திருவிதாங்கூர் ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார்? திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்பத் தரப்படும். 382 களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்றவர்? மாஃபுஸ்கான். 383 யூசுப் கானின் இயற்பெயர்? மருதநாயகம். 384 ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட வருடம்? 1764. 385 பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீட்ட ஆண்டு? 1764. 386 கேப்டன் கேம்பல் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு? 1767. 387 வேலுநாச்சியார் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் துணையுடன் எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார்? 1780. 388 வெள்ளச்சி நாச்சியார் யாருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டார்? வேங்கன் பெரிய உடைய தேவர். 389 வேலுநாச்சியார் இறந்த வருடம்? 1796. 390 விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பகோடா. 391 திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா எத்தனை ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது? 3.5. 392 பகோடா தமிழில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வராகன். 393 கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்ட ஆளுநர்? எட்வர்டு கிளைவ். 394 சிவகிரி பாளையக்காரரின் மகன்? வீரபாண்டியன். 395 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பேனர்மேன் தன்னை எங்கு வந்து சந்திக்கும்படி கட்டபொம்மனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார்? பாளையங்கோட்டை. 396 எங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார்? கோலார்பட்டி. 397 களப்பூர் காட்டிலிருந்து கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த புதுக்கோட்டை மன்னர்? விஜய ரகுநாத தொண்டைமான். 398 கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறையை கமுதியில் இருந்து சின்னமருது எங்கு அழைத்து சென்றார்? சிறுவயல். 399 1802 ஏப்ரல் மாதத்தில் 73 கிளர்ச்சியாளர்கள் மலேயாவில் எந்த பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டார்கள்? பினாங்கு. 400 அரச்சலூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1804. 401 தீரன் சின்னமலைக்கு துரோகம் இழைத்தவர்? சமையல்காரர். 402 வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் புதிய தலைப்பாகை. 403 தலைப்பாகை அணிய மறுத்த படை வீரர்கள்? 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள். 404 வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர்? ஜமாலுதீன். 405 மேஜர் கூட்ஸ் கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி யாரிடம் கொடுத்து அனுப்பினார்? கேப்டன் ஸ்டீவன்சன். 406 மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களின் சந்ததியினர்? மாப்பிள்ளைகள். 407 மஞ்சேரி கிளர்ச்சி 1849 ஆகஸ்ட். 408 குளத்தூர் கிளர்ச்சி 1851 ஆகஸ்ட். 409 மட்டனூர் கிளர்ச்சி 1852. 410 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட கோல் கிளர்ச்சியின் தலைவர்? புத்த பகத். 411 தங்கள் தாய்மண்ணில் இருந்து துரத்தப்பட்ட சந்தால் ராஜ் மஹால் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதியை திருத்தி அதை டேஷ் என அழைத்தனர்? டாமின் ஈகோ. 412 டாமின் ஈகோ என்பதன் பொருள் சந்தால்களின் இடம். 413 உள்குலன் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுவது? முண்டா கிளர்ச்சி. 414 ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர்? பிர்சா முண்டா. 415 இந்திய விடுதலை போர் த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்ற நூலை எழுதியவர்? வி.டி. சாவர்கர். 416 பம்பாய் அரசு அமைத்த எந்த கமிஷன் அறிக்கையின்படி 21,000 மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன? இனாம் கமிஷன் 1852. 417 1850 இயற்றப்பட்ட எந்த சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களும் மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது? லெக்ஸ்லோசி சட்டம். 418 1857 ஆண்டு பெரும் கிளர்ச்சியின் உடனடி காரணம்? புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. 419 கான்பூரை தாந்தியா தோப்பிடமிருந்து மீட்டவர்? கேம்பல். 420 நானா சாஹிப்பை தோற்கடித்தவர்? ஹேவ்லாக். 421 நவாப் வஜித் அலையின் மனைவி? பேகம் ஹஸ்ரத் மஹால். 422 நீல் சிலையை அகற்றி ராஜாஜியின் காங்கிரஸ் அமைச்சரவை எங்கு வைத்தது? சென்னை அருங்காட்சியகம். 423
ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயை தோற்கடித்தவர் ஹக்ரோஸ். 424. 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் எங்கு கூட்டப்பட்டது? அலகாபாத். 425. விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரறிக்கையை தர்பார் மண்டபத்தில் வாசித்தவர் கானிங் பிரபு. 426. திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது? கள்ளிக்கோட்டை. 427. பாளையக்காரர் முறை முதலில் டேஷ் பேரரசால் நடத்தப்பட்டது? காக்கத்திய. 428. நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யூசுப் கான். 429. வேலு நாச்சியார் எந்த பகுதி அரசருடைய மகள்? ராமநாதபுரம். 430. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் WC ஜாக்சன். 431. கோல் எழுச்சிக்கு காரணமானவர் புத்த பகத். 432. வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் ராஜாராம் மோகன் ராய். 433. எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் கேசப் சந்திரசென். 434. பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் சைதை காசி விஸ்வநாத முதலியார். 435. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிந்தவுடன் கூடும் ரானடே தொடங்கிய அமைப்பு தேசிய சமூக மாநாடு. 436. ரானடே 1901 இயற்கை எய்திய போது அவருக்கு பின்பு தலைமை பொறுப்பேற்றவர் சந்தவர்கர். 437. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கதைகள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது? ராமகிருஷ்ண காதாமிர்தா. 438. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் சுவாமி விவேகானந்தர். 439. அயோத்திதாசர் இலங்கை சென்று சந்தித்த பௌத்த பிட்சுக்கள் அனகரிகா தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கலா. 440. ஜோதிபா புலே எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? மாலி, தோட்ட வேலை செய்வோர். 441. சத்யசோதக் சமாஜம் உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை 1873 நிறுவியவர் ஜோதிபா புலே. 442. சாரதா சதன் வீடற்றவர்களுக்கான இல்லம் என்ற அமைப்பை தொடங்கியவர் பண்டித ரமாபாய். 443. பண்டித ரமாபாய் சாரதா சதனை யாரின் உதவியுடன் தொடங்கினார்? ரானடே மற்றும் பண்டார்கர். 444. முக்தி சதன் சுதந்திர இல்லம் எனும் அமைப்பை ரமாபாய் எங்கு நிறுவினார்? கேத்கான், பூனே. 445. அகமதியா இயக்கம் 1889 யாரால் உருவாக்கப்பட்டது? மிர்சா குலாம் அகமது. 446. தன்னை ஒரு தீர்க்கதரிசி என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியவர் மிர்சா குலாம் அகமது. 447. 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்னும் வரலாற்று ஆசிரியரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் நட்வத் அல் உலாமா. 448. அகாலி இயக்கம் சீக்கிய குருத்வாராவில் ஊழல் மிகுந்த எந்த மத குருமார்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பதை நோக்கமாக கொண்டது? உதாசி மஹந்த். 449. வில்லியம் கேரி, ஜோஸ்வா மார்ஷ்மேன், வில்லியம் வார்ட் ஆகியோர் 1799 ஏற்படுத்திய அமைப்பு செராம்பூர் மிஷன். 450. இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். 451. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். 452. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகளின் மூலம் தனது கருத்துக்களை விளக்கியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 453. மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகம். 454. ஐரோப்பியருக்கு சொந்தமாக இருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் எதை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர்? அவுரி. 455. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்பதை வெளியிட்டவர் மெக்காலே. 456. இந்திய தண்டனை சட்டம் 1870. 457. அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் பிரிவு 124A. 458. பிராந்திய மொழி சட்டம் 1878. 459. ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்தபோது எந்த மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர்? இல்பர்ட் மசோதா. 460. ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை சம்வத் கௌமுதி 1521. 461. ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உல் அக்பர். 462. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. 463. சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர்
கஜுலு லக்ஷ்மி நரசு. 464 சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போது விவாதிக்கப்பட்டது? மார்ச் 1853. 465 இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் டேஷ் அக்டோபர் 1853 சென்னைக்கு வந்தார். ஹெச்டி சேமோர். 466 சென்னை வாசிகள் சங்கம் தனது இரண்டாவது மனுவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எத்தனை நபர்களால் கையெழுத்திட்டு ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பியது? 14,000. 467 சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு மே 1884. 468 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் 1884 சென்னையில் எந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்தார்? பிரம்மஞான சபை. 469 இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை இந்தியமயமாக்குவது என்பது எதன் முக்கிய கோரிக்கை? இந்திய தேசிய காங்கிரஸ். 470 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் பாலகங்காதர திலகர். 471 இந்தியாவின் குரல், ராஷ்ட்கோப்தார் எனும் இரு பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 472 சுரேந்திரநாத் பானர்ஜி டேஷ் எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தார். பெங்காலி. 473 கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தவர் பாலகங்காதர திலகர். 474 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார்? சட்டப்பிரிவு 124A. 475 இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. 476 இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய சங்கம் 1866 எனும் அமைப்புகளை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 477 தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1892. 478 தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 முறை. 479 செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. 480 இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. 481 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் பணி நியமனம் செய்யப்பட்டவர் கர்ஷன் பிரபு. 482 பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907. 483 வெடிமருந்துகள் சட்டம் 1908. 484 செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம் 1908. 485 இந்திய பத்திரிகை சட்டம் 1910. 486 வங்கப் பிரிவினைக்கு ஆதரவாக ரிஸ்லி அறிக்கை முன்வைத்த 2 காரணங்கள்: வங்காளத்திற்கு சுமை குறைவு மற்றும் அஸ்ஸாமின் முன்னேற்றம். 487 புவியியல் அடிப்படையில் எந்த ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்துள்ளது? பாகிரதி. 488 வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் 1905 ஜூலை 19. 489 ஆகஸ்ட் 7 எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது? கல்கத்தா நகர அரங்கு, டவுன் ஹால். 490 வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளில் ஆயிரக்கணக்கில் மக்கள் எந்த நதியில் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர்? கங்கை. 491 சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு. 492 1902 விடிவெள்ளி கழகம் யாரால் நிறுவப்பட்டது? சதீஷ் சந்திர முகர்ஜி. 493 லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் மூவரும் எவ்வாறு குறிப்பிடப்பட்டனர்? லால் பால் பால். 494 1906 இந்திய அரச பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்டவர் மின்டோ பிரபு. 495 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தாதாபாய் நவ்ரோஜி. 496 1907 காங்கிரஸ் மாநாட்டிற்கும் மிதவாத தேசியவாதிகளின் வேட்பாளர் ராஷ் பிகாரி கோஷ். 497 இயக்கத்தில் பிளவு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக போட்டியிட மறுத்தவர் லாலா லஜபதி ராய். 498 தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மேத்தா காங்கிரஸ். 499 எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் டேஷ் எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. அக்காரா. 500
ஆனந்தமடம் என்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 501 ஜதேந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ் ஆகியோரால் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட சங்கம் அணுசீலன் சமிதி. 502 டாக்கா அணுசீலன் சமிதி 1906 யார் முயற்சினால் உருவானது? புலின் பிகாரி தாஸ். 503 டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் எனும் ஆங்கில அதிகாரியை கொல்வதற்கான பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி. 504 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். 505 அரவிந்த கோஷ் விடுதலைக்கு பின்னர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து எந்த இடத்திற்கு சென்றார்? பாண்டிச்சேரி. 506 அச்சக உரிமையாளர்களும் வெளியீட்டாளர்களும் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்கிய சட்டம் இந்திய பத்திரிகை சட்டம் 1910. 507 தேசியம் என்பதன் பொருள் ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல். 508 ஒடிசா பஞ்சம் எந்த வருடம் ஏற்பட்டது? 1866. 509 ஒடிசா பஞ்சத்தின் போது இருந்த மக்களின் எண்ணிக்கை 1.5 மில்லியன். 510 இந்தியாவின் வறுமை குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்ள காரணமாக இருந்த நிகழ்வு ஒடிசா பஞ்சம் 1866. 511 காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்ற ஆண்டு 1919. 512 ஐரோப்பாவில் பெரும் தேவை ஏற்பட்டிருந்த அவுரி செடியின் பயன் என்ன? துணிகளுக்கு சாயம் தயாரிக்க. 513 தேசியம் என்பது உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பான்மையுடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என்று கூறியவர் அரவிந்த கோஷ். 514 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் ஓய்வு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி. 515 மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை. 516 மதராஸ் பஞ்சத்தின் போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் லிட்டன் பிரபு. 517 1857 எந்தெந்த இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன? பம்பாய், சென்னை, கல்கத்தா. 518 கல்கத்தா மாநகராட்சி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1899. 519 இறைஞ்சுதல் கொள்கையை கடுமையாக விமர்சித்தவர்கள் தீவிர தேசியவாதிகள். 520 சுய உதவியை மக்களிடம் பரப்புவதற்கு மேளாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். 521 சூரத் பிளவின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் ராஜ் பிகாரி கோஷ். 522 1907 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம் எந்த ஆற்றின் கரையில் நடைபெற்றது? தபதி. 523 மணிக்தலா என்னும் இடத்தில் இருந்த ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதச்சார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழில் கூடத்தையும் நிறுவியவர் ஹேமச்சந்திர கனுங்கோ. 524 தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் தந்தை என அறியப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். 525 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். 526 வ.உ. சிதம்பரனார் வாங்கிய கப்பல்களின் பெயர் எஸ்.எஸ். காலியா, எஸ்.எஸ். லாவோ. 527 இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலைநிறுத்தங்களில் ஒன்று கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். 528 பிபின் சந்திரபால் எப்போது விடுதலை செய்யப்பட்டார்? மார்ச் 9, 1907. 529 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் மணியாச்சி ரயில் நிலையத்தில் யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்? வாஞ்சிநாதன். ஜூன் 1911. 530 வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வழங்கியவர் வி.வி. சுப்பிரமணியம். 531 சுதேசி கப்பல் கம்பெனியின் பங்குகள் விற்பதற்கு உதவிய தேசிய தலைவர்கள் லோகமானிய திலகர், அரவிந்த கோஷ். 532 சுதேசி கப்பல் கம்பெனியின் 2 பெரிய பங்குதாரர்கள் பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது. 533 பாரதியார் ஆசிரியராக இருந்த பெண்கள் மேம்பாட்டத்திற்கான மாத இதழ் சக்கரவர்த்தினி. 534 பாரதியாரால் குருமணி என அழைக்கப்பட்டவர் நிவேதிதா. 535 திலகரின் எந்த நூலை பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்தார்? டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. 536 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து எனும் சிறு புத்தகத்தை வெளியிட்டவர் பாரதியார். 537 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி கப்பல் வாங்குவதற்கான மொத்த முதலீடு 10 லட்சம். 538 மொத்த முதலீடான 10 லட்சம் எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டது? 40,000. 539 தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் எனும் பத்திரிகைகளை வேறு சில நபர்களுடன் இணைந்து நிறுவியவர் ஜி. சுப்பிரமணியம். 540 தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி சுதேசமித்திரன். 541 மிதவாத தேசியவாதிகளை எவ்வாறு தீவிர தேசியவாதிகள் ஏளனம் செய்தனர்? யாசிப்பவர்கள்.
542 பிபின் சந்திரபால் விடுதலையான நாளை தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக எங்கு கொண்டாட முடிவு செய்தனர்? திருநெல்வேலி. 543 எந்த நாளில் வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர்? 1908 ஜூலை 7. 544 சிவாவுக்கு டேஷ் ஆண்டுகளும் வ.உ.சி.க்கு டேஷ் ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? 10, 20. 545 வாஞ்சிநாதன் எங்கு பணியாற்றினார்? புனலூரில் வனத்துறை காவலராக. 546 வாஞ்சிநாதன் டேஷ் என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் உறுப்பினராவார்? பாரத மாதா. 547 வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வ.வே. சுப்பிரமணியம் எங்கு வழங்கினார்? பாண்டிச்சேரி. 548 அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு? 1893. 549 எங்கு நடந்த மாகாண மாநாட்டில் திலகரின் தன்னாட்சி இயக்கம் நிறுவப்பட்டது? பெல்காம். 1916 ஏப்ரல். 550 கோமகடமரு என்பது கப்பல். 551 காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள்? திலகர் மற்றும் அன்னிபெசன்ட். 552 முகமது அலி ஜின்னா எப்போது முஸ்லிம் லீகில் இணைந்தார்? 1913. 553 முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கிய சட்டம்? 1909. 554 காதர் கட்சியின் தலைவர்? சோஹன் சிங் பக்னா. 555 அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக தனது அரச பட்டத்தை துறந்தவர்? எஸ். சுப்பிரமணியன். 556 இந்தியாவின் விஸ்வாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என அறிவித்தவர்? அன்னிபெசன்ட். 557 பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை 1913 நிறுவியவர்? லாலா ஹர்தயால். 558 இந்தியாவில் கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள்? மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி. 559 போயர் போர் வெள்ளி பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? காந்தி. 560 குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர்? கர்சன் பிரபு. 561 அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் யார் தலைமையில் நிறுவப்பட்டது? லாலா லஜபதி ராய். 562 காந்தியடிகளுக்கு கேசரி தங்கப்பதக்கம் எப்பணிகளுக்காக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது? மனிதாபிமான பணிகள். 563 இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? வேலண்டைன் சிரோலி. 564 இந்திய லீகை நிறுவியவர்? வி.கே. கிருஷ்ணமேனன். 565 ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் புத்தகத்தை எழுதியவர்? அன்னிபெசன்ட். 566 இந்தியாவிலிருந்து குடியேறியவர்களுடன் கனடாவிலிருந்து இந்தியா வந்த கப்பல்? கோமகடமரு. 567 1916 லக்னோ மாநாட்டின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர்? ஏ.சி. மஜும்தார். 568 லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர்? சரோஜினி நாயுடு. 569 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாலவியா. 570 இந்தியாவில் தொழிற்சங்க இயக்கம் வளர வழிவகுத்த புரட்சி? ரஷ்ய புரட்சி. 571 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்டதற்கு காந்தியடிகள் பெற்ற பதக்கம்? ஜூலு போர் வெள்ளி பதக்கம். 572 1899 1900 தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோரில் துணை கண்காணிப்பாளராக செயல்பட்டதால் காந்தியடிகள் பெற்ற பதக்கம்? போயர் போர் வெள்ளி பதக்கம். 573 முதல் உலகப்போர் முடிவுற்ற காலத்தில் உலகம் முழுவதும் பரவிய நோய் இன்ஃப்ளூயன்சா. 574 உருது மொழியில் கதார் என்றால் என்ன பொருள்? கிளர்ச்சி. 575 இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. 576 கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை உருவாக்கிய ஆண்டு? 1903. 577 பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்திய காமன்வெல்த் லீக். 578 1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக மதராஸ் தொழிற்சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? பி.பி. வாடியா. 579 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்த ஊர்? போர்பந்தர். 1869. 580 சம்பரான் சத்தியாகிரகம் 1917. 581 கேதா போராட்டம் 1918. 582 இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 நிறுவியவர்? கோபாலகிருஷ்ண கோகலே. 583 இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம்? பூனா, மகாராஷ்டிரா. 584 ரவுலட் சட்டம் 1919 மார்ச். 585
ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அரசு தகவல்களின்படி உயிரிழந்தவர்கள் 379 பேர். 586 ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிதீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டனில் காஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தவர் உத்தம் சிங். 587 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி சுயராஜ்ய கட்சி. 588 சத்தியாகிரக போராட்டத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது காதி. 589 தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிக்கான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான். 590 ஒத்துழையாமை இயக்கம் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காங்கிரஸ் மாநாடு நாக்பூர் மாநாடு. 591 கிராம மக்களை காங்கிரஸில் சேர்க்க நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் 4 அணா 25 பைசா. 592 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஜே.ஏ. தான். 593 அம்பேத்கர் 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு வெளியிட்ட ஆய்வு கட்டுரை இந்தியாவின் ஜாதிகள். 594 சம்பரான் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பீகார். 595 1918 ஆண்டு மகாத்மா காந்தி ஆலை தொழிலாளர்களின் நலனுக்காக சத்தியாகிரக இயக்கத்தை எங்கு தொடங்கினார்? அகமதாபாத். 596 முதன் முறையாக ரவுலட் சட்டத்தை மீறுவது என உறுதியேற்ற சபா சத்தியாகிரக சபை. 597 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது பஞ்சாபின் துணைநிலை ஆளுநராக பதவி வகித்தவர் மைக்கேல் ஓ டயர். 598 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக 1942 ஆண்டு நியமிக்கப்பட்டவர் அம்பேத்கர். 599 பர்தோலி தீர்மானம் எந்த நிகழ்வின் போது இயற்றப்பட்டது? சௌரி சௌரா சம்பவம். 600 எந்த நிகழ்வினை அடுத்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார்? சௌரி சௌரா சம்பவம். 601 சுயராஜ்ய கட்சி எதன் தோல்விக்கு பிறகு தொடங்கப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கம். 602 1929 காங்கிரஸ் அமர்விற்கு தலைமையேற்றவர் ஜவஹர்லால் நேரு. 603 காந்தியடிகள் தண்டி கடற்கரையை எப்போது அடைந்தார்? ஏப்ரல் 6, 1930. 604 தண்டி யாத்திரை எத்தனை மைல் தொலைவிற்கு நடைபெற்றது? 375. 605 காந்தியடிகளால் எப்போது சட்ட மறுப்பு இயக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? மே 1934. 606 அம்பேத்கர் எந்த கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார்? எல்பின்ஸ்டன் கல்லூரி. 607 எந்த அரசரின் உதவியுடன் அம்பேத்கர் கல்வி உதவித்தொகையை பெற்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றார்? பரோடா அரசர். 608 மூக் நாயக் என்பது யாரின் பத்திரிகை? அம்பேத்கர். 609 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925. 610 கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? இந்திய குடியரசு இராணுவம். 611 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் ஜதீந்திரநாத் தாஸ். 612 சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் எனும் நூல் யாரால் எழுதப்பட்டது? கல்பனா தத். 613 நாட்டில் முதன்முறையாக மே தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேலர். 614 கான்பூர் சதி வழக்கில் கடுங்காவல் தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டது? எஸ்.ஏ. டாங்கே. 615 கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. 616 பகத்சிங் எப்போது பிறந்தார்? செப்டம்பர் 28, 1907. 617 இரண்டாவது லாகூர் சதி வழக்கு எதனுடன் தொடர்புடையது? சாண்டர்ஸ் கொலை. 618 பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தின் மீது எப்போது குண்டு வீசினார்? ஏப்ரல் 8, 1929. 619 அக்டோபர் 7, 1930 பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை எந்த வழக்கில் விதிக்கப்பட்டது? லாகூர் சதி வழக்கு. 620 லாலா லஜபதி ராயின் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கு பொறுப்பு வகித்தவர் ஜேம்ஸ் ஏ. ஸ்காட். 621 கல்பனா தத் தனது சுயசரிதையில் எந்த பெண்மணியின் தைரியமான குணத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? சாவித்ரிபாய். 622 இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி அமர்வு 1931க்கு தலைமை வகித்தவர் வல்லபாய் பட்டேல். 623 பருத்தி ஆலை தொடங்கிய முதல் இந்தியர் கவஸ்ஜி நானாபாய் தவர். 624 இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜே.என். டாடா. 625 கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை எப்போது தொடங்கப்பட்டது? 1896. 626 இந்து முஸ்லிம் கலவரங்கள் சேலத்தில் எப்போது நடைபெற்றது? ஜூலை, ஆகஸ்ட் 1882. 627 1885 ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 72. 628 பஞ்சாப் இந்து சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1909.
629 கணபதி விழாக்கள் மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு முயற்சி செய்தவர் திலகர். 630 பசு பாதுகாப்பை பரப்புரை செய்ததன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்க முயற்சி செய்தவர் சுவாமி ஸ்ரதானந்தா. 631 இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஹரித்வார் 1915. 632 அகில இந்திய இந்து மகாசபையின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? டேராடூன். 633 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என வெளிப்படையாக கூறியவர் லாலா லஜ்பதி ராய். 634 இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அளித்தபோது தான் கைவிடப்பட்டதாக வேதனையுற்றவர் முகமது அலி ஜின்னா. 635 இந்துக்களாகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று உறுதிபட கூறியவர் வி.டி. சாவர்கர். 636 வகுப்புவாத கொடை எப்போது அறிவிக்கப்பட்டது? 1932. 637 1936-37 நடந்த தேர்தலுக்கு பிறகு இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது என்று உணர்ச்சிகரமான முழக்கத்தை முன்வைத்தவர் முகமது அலி ஜின்னா. 638 முஸ்லிம் லீக் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை எப்போது தீர்மானமாக நிறைவேற்றியது? மார்ச் 26, 1940. 639 1946ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழுவில் தலைமை வகித்தவர் சர் பெத்திக் லாரன்ஸ். 640 முஸ்லிம் லீக் எந்த நாளை மீட்பு நாளாக கொண்டாடியது? டிசம்பர் 22, 1939. 641 முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது பாரசீகம். 642 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது? 7 மாகாணங்கள். 643 வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் லின்லித்கோ. 644 லின்லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் நன்கொடைக்கு எதிராக காங்கிரஸ் தொடங்கிய இயக்கம் தனிநபர் சத்தியாகிரகம். 645 வினோபாபாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை எங்கு தொடங்கினார்? பாவ்னர் ஆசிரமம், மகாராஷ்டிரா. 646 முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் ஆச்சாரிய வினோபாபாவே. 647 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது பம்பாய் நகரில் ரகசிய வானொலி ஒளிபரப்பு முறைமையை நிறுவியவர் உஷா மேத்தா. 648 நேதாஜி டோக்கியோ சென்று சந்தித்த ஜப்பானிய பிரதமர் டோஜோ. 649 இம்பால் நோக்கிய ஜப்பான் படைகளின் நகர்வில் இந்திய தேசிய இராணுவத்திற்கு தலைமையேற்றவர் ஷானவாஸ்கான். 650 காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். 651 ராயல் இந்திய கடற்படையின் கழகத்தை முடிவிற்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 652 ஜப்பானியர்களின் உதவியை நாடிய பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் அதிகாரி மோகன் சிங். 653 ஜான்சி ராணி என்ற படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் டாக்டர் லக்ஷ்மி. 654 சுபாஷ் சந்திர போஸ் 1944 ஜூலை 6 தனது டேஷ் ரேடியோவின் மூலம் ரங்கூனிலிருந்து காந்தியடிகளை நோக்கிய ஒரு உரையை ஆற்றினார் ஆசாத் ஹிந்த். 655 அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவை இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது ஏற்றுக்கொண்டது? ஜூலை 7, 1946. 656 இடைக்கால அரசை நடத்த அரச பிரதிநிதி எத்தனை பேருக்கு அழைப்பு விடுத்தார்? 14. 657 இடைக்கால அரசில் பங்கெடுக்க காங்கிரஸால் அழைப்பு விடுக்கப்பட்ட முஸ்லிம் தலைவர் ஜாகிர் ஹுசைன். 658 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 207. 659 கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? லின்லித்கோ பிரபு. 660 இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் ஜான்சி ராணி படைப்பிரிவு. 661 இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? செங்கோட்டை, புதுடெல்லி. 662 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்? சிங்கப்பூர். 663 மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமொழி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 664 இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் ஜவஹர்லால் நேரு. 665 இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஜப்பான். 666 டெல்லி ஒப்பந்தத்தில் நேரு மற்றும் லியாக்கத் அலி கானால் எப்போது கையெழுத்திடப்பட்டது? ஏப்ரல் 8, 1950. 667 இந்திய தேசிய காங்கிரசின் எந்த கூட்டத்தில் அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? கராச்சி மாநாடு 1931. 668 மவுண்ட் பேட்டன் திட்ட வெளியீடு மற்றும் இந்திய விடுதலை ஆகியவற்றுக்கான கால இடைவெளி 72 நாட்கள். 669 ராட்க்ளிஃப் ஆணையம் எந்த ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தது? ஆகஸ்ட் 9, 1947. 670 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? டிசம்பர் 9, 1946.
671 ராட்க்ளிஃப் திட்டத்தின்படி கிழக்கு பஞ்சாப் எவ்வளவு பகுதிகள் இந்தியாவிற்கு அளிக்கப்பட்டது? 37,000 சதுர மைல்கள். 672 ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியவர் பொட்டி ஸ்ரீராமுலு. 673 இந்திய தேசிய காங்கிரசின் ஜெய்ப்பூர் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பட்டாபி சீதாராமையா. 674 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி பிரிவினை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் ஆடன். 675 இணைப்பு உறுதி ஆவணம் எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ ஆவணம்? இந்திய அரசு சட்டம் 1935. 676 மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. 677 ஆந்திர மாநில கோரிக்கையை முதலில் எழுப்பியவர் பட்டாபி சீதாராமையா. 678 அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. 679 அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949. 680 மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. 681 மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் என்று அழைக்கப்பட்ட மூவர் ஆணையம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? 1948 ஜூன் 17 ராஜேந்திர பிரசாத். 682 ஒரு மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளை மாற்றி அமைப்பதற்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு விதி 3. 683 மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? மே 1960. 684 இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1951. 685 நில சீர்திருத்த நடவடிக்கைகள் எந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க வெற்றி அடைந்தது? கேரளா, மேற்கு வங்கம். 686 பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. 687 தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1961. 688 உணவு தானியங்கள் எதன் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது? பொது விநியோக திட்டம். 689 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. 690 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1980. 691 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் வேலை வழங்க வேண்டும்? 15 நாட்கள். 692 வேலை நடைபெறும் இடம் விண்ணப்பதாரரின் வீட்டிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்குள் எடுக்க வேண்டும்? 5 கிலோமீட்டர். 693 1956 ஆண்டு தொழில் கொள்கையின் முக்கிய சிறப்பியல்பு தனியார் துறை விரிவாக்கம். 694 1951 முதல் 2017 வரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன? 12. 695 2015 திட்டக்குழு கலைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். 696 விடுதலைக்கு முன்னர் இந்தியாவில் இருந்த ஒரே ஒரு அறிவியல் ஆய்வு நிறுவனம் இந்திய அறிவியல் நிறுவனம். 697 இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கோரக்பூர். 698 தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்ற நூலை காந்தி எப்போது வெளியிட்டார்? 1928. 699 பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். 700 1914 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்தவர் பூபேந்திரநாத் போஸ். 700 கொஷின்ஸ் சூப்பராக படித்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோல்டு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிவிஷன் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.